Hi friends, welcome to Diya Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உளுந்து சட்னி தான் செய்ய போகிறோம். உடம்பு வலி அதிகமாக இருக்கிறவங்க, இடுப்பு வலி ஜாஸ்தி இருக்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இட்லி தோசைக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. பேன் நல்லா சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 50 கிராம் உளுந்தை கடாயில் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம். உளுந்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. உளுந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அதோடைய வாசம் நல்லா வெளியில் வருது. இப்போ இதில் 5 பல்லு பூண்டு, 5 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. 3 காஷ்மீரி மிளகாய், இது நம்மளுக்கு காரம் கொடுக்காது, நல்ல கலரை கொடுக்கும். நல்லா வறுத்துக்கோங்க. மிளகாவை நல்லா செவந்துடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் அரை நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்து 2 வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம தாளித்து கொட்டிட வேண்டியது தான். கடுகு, கொஞ்சம் உளுந்து, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிச்சதை சட்னியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.